வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹4.50 குறைந்து 1750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மாதத்தின் முதல் தேதியில் சிலிண்டரின் விலை மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹4.50 குறைந்து 1750க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ₹868.50 விற்பனையாகிறது. ஊட்டி கொடைக்கானலை தொடர்ந்து வால்பாறையிலும் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வருகிறது. இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் விரைந்து மேற்கொண்ட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இதனிடையே வால்பாறை வனத்துறை சோதனை சாவடியில் ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இ-பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். பாஸ்டாக் பயனாளர்கள் தங்களின் கணக்கில் இணைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திற்கு KYB வெரிபிகேஷன் செய்யவில்லை என்றால் இன்று முதல் அபராதம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் போன்ற வாகனங்களுக்காக வாங்கப்பட்ட பாஸ்டாக் கார்டுகள் பெரிய ரக வாகனங்களில் பொருத்தப்பட்டு முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்தது. இதனை தடுக்கும் வகையில் KYBயை சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வாகனத்தின் முகப்பு பகுதி மற்றும் பாஸ்டாக் ஒட்டப்பட்ட பக்கத்தின் புகைப்படங்களை தங்களது கணக்கில் பதிவேற்றி KYB வெரிபிகேஷனை முடிக்க அறிவுறுத்தியுள்ளது. அவ்வாறு KYB வெரிபிகேஷன் செய்யாத வாகனங்களுக்கு இன்று முதல் அபராதம் வசூலிக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. அப்போது வேத மந்திரங்கள் முழங்க முகூர்த்த பந்தக்காலில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. டிசம்பர் 19ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கப்படும் நிலையில் 30ஆம் தேதி பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பள்ளப்பட்டி பகுதியில் நல்ல பாம்பு புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். ஷபான் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பு பின்பு கழிவுநீர் கால்வாய்க்குள் சென்றது. பாம்பு பிடி வீரர் மன்சூர் என்பவர் 1 மணி நேரத்திற்கு பின்னர் அதனை பிடித்து அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் விடுவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் இயங்காது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக கடந்த புதன்கிழமையன்று செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த விடுப்புக்கு ஈடாக இன்று பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான கூட்டம் நடைபெற இருப்பதால் இன்று பள்ளி கல்லூரிகள் இயங்காது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேநீர் விலை உயர்வை கண்டித்து பொதுமக்கள் டீ கடைகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடி ஓட்டல் சங்கம் சார்பில் கடந்த 15ஆம் தேதி முதல் ஒரு தேநீர் விலை 15 ரூபாயாகவும் பார்சல் டீ 40 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இதனை கண்டித்து வாணியம்பாடி கச்சேரி சாலையில் உள்ள டீ கடைகளை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டில் 5 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையில் ஊடகங்களை சந்திப்பதற்கு என புதிதாக ஊடக தொடர்பு அதிகாரி என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு அதற்கு IPS அதிகாரி முத்தரசி நியமிக்கப்பட்டுள்ளார். குற்ற ஆவண காப்பக IG ஜெயஸ்ரீ சென்னை ஊர்காவல் படையின் IG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை தொழில்நுட்ப பிரிவு IG அவினாஷ்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக குற்ற ஆவண காப்பக IG பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. ஆவடி துணை ஆணையர் சங்கு ரெட்ஹில்ஸ் போக்குவரத்து துணை ஆணையராகவும், தூத்துக்குடியில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளி முதல்வர் மகேஸ்வரி சென்னையில் உள்ள போலீஸ் பயிற்சி கல்லூரி முதல்வராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.